வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சினிமா கேப் தமிழ். ஒரு பக்கம் வேர்ல்டு வார் 3 வரப்போகிற பீக் டென்ஷன், இன்னொரு பக்கம் நம்ம கவர்மெண்ட் சீக்ரெட்டாக ஏலியன் டெக்னாலஜியை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? அதுதான் 2026ஓட அல்டிமேட் மைண்ட் பெண்டிங் சயின்டிஃபிக் த்ரில்லர் டிஸ்க்ளோஷர் டே. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள இருக்கிற இடன் ஏலியன் பவர் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சா அந்த மல்டி லேயர் சீக்ரெட் கான்ஸ்பிரசி என்ன ஆகும்? ஃப்ரேம் பை ஃப்ரேம் இடன் பிரேக் டவுன் அண்ட் லாஜிக்கல் எண்டிங்கை இப்போ பார்ப்போம். பாப்கார்னை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, லெட்ஸ் டைவ் இன். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் டேனியல் கெல்னர்னு ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கவர்மெண்ட்டோட சூப்பர் சீக்ரெட் பிரான்ச் ஆன வேடெக்ஸ் கார்பரேஷன்ல இருந்து அல்ட்ரா அட்வான்ஸ் ஏலியன் டெக் அண்ட் ஃபைல்ஸை திருடுறான். இதில் ரோஸ்வெல் இன்சிடெண்ட்ல இருந்து நடந்த எல்லா ஏலியன் கான்டாக்டோட டீட்டெயில்ஸும் இருக்கு. வேடெக்ஸ் சிஇஓ நோவா ஸ்கேன்லான் டேனியலை ஒரு ஃபாரின் ஸ்பைன்னு ஒரு பிராண்ட் பண்ணி ஃபெடரல் அத்தாரிட்டியை வச்சு பண்ண ஆர்டர் பண்ணுறான். டேனியல் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெனா ஓட தப்பிச்சு ஒளிய போகிறாரு. கட் பண்ணா கேன்சன்ஸ் சிட்டியில் மார்கரெட் ஃபேர்சைல்டுன்னு ஒரு டிவி வெதர் ரிப்போர்ட் ஆங்கர் இருக்காங்க. ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கார்டினல் பறவை அவ வீட்டுக்கு வந்து அவளை டீப்பா பார்த்துட்டு பறந்து போகுது. பட் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவ பிரெயின்ல லேட்டன் சிஸ்டிக் எபிலிட்டி ட்ரிகர் ஆகுது. அதனால மற்றவங்க தாட்ஸ் அண்ட் எமோஷனை இன்டிடிவ்லி புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அவள் லைஃப்ல படிக்காத ஏலியன் லாங்குவேஜை பேச ஆரம்பிக்கிறா. ஒரு லைவ் வெதர் ப்ராட்காஸ்ட்லயே அவ திடீர்னு ஏலியன் லாங்குவேஜில் பேசி வைரல் ஆகுறா. வேடெக்ஸ் இதை ட்ராக் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ண பார்க்கும்போது அவ எஸ்கேப் ஆகி ஹைட் பண்ண போறா. டேனியல் அந்த சீக்ரெட் ஃபைல்ஸை பப்ளிக்ல ரிவீல் பண்ண ரெடி ஆகுறான். பட் சிஇஓ ஸ்கேன்லன் கிட்ட ஒரு டெலபத்திக் ஏலியன் டிவைஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெனாவோட மைண்டை சிங்க் பண்ணி அவங்க ஒளியிற ஹோட்டலை ட்ராக் பண்றாங்க. ஜெனா இன்னொரு ஏலியன் டிவைஸோட தப்பிச்சு பட் டேனியல் வேடெக்ஸ் கேப்சர் பண்ணிடுறான். இந்த பக்கம் மார்கரெட்டுக்கு சிசிக் விஷன் மூலமாக டேனியல் இருக்கிற பிளாக் சைட் லொக்கேஷன் தெரியுது. அவள் அங்கே போய் டேனியலை செக்யூர் பண்ணுறா. எப்படின்னா, அவள் தன்னோட எம்பத்திக் பவரை வச்சு துரத்துற காடோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள ஸ்டாண்ட் டவுன் பண்ணிடுறா. அதாவது அவங்க ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. செம மாஸ் சீக்வென்ஸ் மக்களே. அவள் செக்யூர் பண்ணி காரில் போகும்போது ஸ்கேன்லானோட ரூத்லெஸ் ஏஜென்ட் கேஸ்பர் பயோட் அந்த காரில் ட்ரெயினோட சைடில் கிராஷ் பண்ணுறான். பட் டைமில் டேனியல் மார்கரெட்டை புல் பண்ணி 2 பேரும் மூவிங் ட்ரெயின் மூலமாக சேஃபாக எஸ்கேப் ஆகுறாங்க. ட்ரெயினில் தப்பிச்ச 2 பேரையும் வார்டெக்ஸோட விசில் ப்ளவர்ஸ் டீம் செக்யூர் பண்ணுறாங்க. ஹூகோ வேக்ஃபீல்டுன்னு ஒரு ஹெட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹூகோ அவங்கள ஒரு வேர் ஹவுஸ்குள்ளே ஒளிய வைக்கிறாங்க. அங்கே ட்விஸ்ட் என்னன்னா, மார்கரெட்டோட சைல்டு ஹோம் கியூரேட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போக போக மார்கரெட்டுக்கு மறந்து போன சைல்டுஹுட் ட்ராமா மெமரிஸ் திரும்ப வருது. சைல்டுஹுட்டில் மார்கரெட் அண்ட் டேனியல் 2 பேரையும் ஏலியன் அப்டக்ட் பண்ணி அவங்க பாடியில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த சூப்பர் பவர் கிடச்சிருக்கு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷுவல் ரிவீல் பண்ணாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக தொந்தரவு இல்லாமல் வந்த வியர்ட் அனிமல்ஸ் எல்லாமே உண்மையாலே ஆர்ம்லெஸ் ஃபார்மில் வந்த ரியல் ஏலியன். அவங்கள க்ளோஸாக அப்சர்வ் பண்ண வந்த வாட்சர்ஸ் அவங்க. கடைசியாக வேர்ல்டு வார் 3 ஸ்டாப் பண்ண மார்கரெட், டேனியல் அண்ட் இண்டிவிஜுவல் விசில் ப்ளவர்ஸ் டீமாக சேர்ந்து அவள் வேலை செஞ்ச டிவி ஸ்டூடியோக்குள்ளே பிரேக் பண்ணி போகிறாங்க. போயிட்டு டிஸ்க்ளோஷர் டேன்னு ஒரு மேசிவ் லைவ் போட்காஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. சிஇஓ ஸ்கேன்லான் அதை தடுக்க ஃபுல் சிட்டியோட பவர் கிரிட் அண்ட் பேக்கப் ஜென்ரேட்டரை கட் பண்ணுறான். ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜ். கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் டேனியல் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெனா அங்கே வந்து அவகிட்ட இருந்த அந்த ஏலியன் டிவைஸை மார்கரெட் கிட்ட தாரா. மார்கரெட் அந்த வச்சு லைவ் பவராக சிங்கிள் செகண்டில் ரீஸ்டோர் பண்ணுறா. ஸ்கேலன் டிஃபீட் ஆகி சைலண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த லைவ் டிரான்ஸ்மிஷனில் ஃபுல் வேர்ல்டுமே ஷாக் ஆகிற மாதிரி கவர்மெண்ட் இடனாக வச்சுருந்த ஏலியன் ப்ரூஃப் அண்ட் கவரப்ஸ் எல்லாம் பப்ளிக்கில் லீக் ஆகுது. இதனால் இமினன்ட் வேர்ல்டு வார் 3 குளோபல் லெவலில் சடனாக ஆல்ட் ஆகுது. ஃபைனல் கிளைமேக்ஸ் கூஸ்பம்ஸ் சீக்வன்ஸில் அந்த விசில் பவுலர் அவங்க ஃப்ரீ பண்ண ஒரு ரியல் ஏலியனை உலகத்துக்கிட்ட காட்டுவாங்க. அந்த ஏலியன் ப்ரைவேட்டாக டேனியல் கிட்ட ஒரு கிரிட்டிக்கல் மெசேஜை டேனியல் அதை மார்கரெட் கிட்ட கன்வெர்ட் பண்ணுறான்.
ஃபுல் வேர்ல்டும் கேமராவில் அவளையே பார்த்துட்டு இருக்கும்போது மார்கரெட் அந்த மாஸ்டர் ஏலியன் மெசேஜை டெலிவரி பண்ண மைக் முன்னாடி வந்து சொல்கிற ஒரே வார்த்தை லிசன், அதாவது கவனிங்க. அப்படியே ஸ்க்ரீன் பிளாக் அவுட் ஆகி படம் முடியுது. உலகத்தோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்யூஷன் வெளி உலகத்தில் இருந்து தான் வரும்னு ஒரு செம ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சயின்டிஃபிக் கான்ஸ்பிரசி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அல்டிமேட் இடன் சீக்ரெட் அண்ட் மூவி பிரேக் டவுன்ஸை நம்ம லாங்குவேஜ் ஃப்ளோவில் என்ஜாய் பண்ணி தெரிஞ்சுக்க சினிமா கேப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மாஷ் தட் லைக் பட்டன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.